வாங்க மக்களே, என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இறால் ஃப்ரைட் ரைஸ்ங்க. சேஸ்வான் ஸ்டைலில் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 1/2 கிலோ எறா வாங்கி வச்சுருக்கேங்க. 1/2 கிலோ எறாக்கு வந்து 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து எறா வந்து நம்ம க்ளீன் பண்ணால் பாதி போயிடுங்க. அதனால் எறாவோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கிறதுனால அரிசியும் நமக்கு திட்டமாக இருந்தால் தாங்க ஈக்குவலாக வரும். வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரைஸ்க்கு. இப்போ வந்து எறா வந்து மசாலா போட்டு ஊற வச்சிடலாம் வாங்க. எறாவை சுத்தமாக க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேங்க. அது கூடவே காரத்துக்கு தேவையான வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. லைட்டாக தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றுனீங்கன்னா எறா வந்து தளன்னு ஆகிடும். அது மாதிரி இருந்தால் நம்ம பொரிக்கும் போது நல்லா வராதுங்க. கொஞ்சம் திக்காகவே போட்டுடுங்க. போட்டு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1/4 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. எறாவில் வந்து சீக்கிரமாக மசாலா ஊறிடுங்க. வெயிட் பண்ணலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கங்க. கடாயில் எண்ணெய் தேவையானாலும் சேர்த்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் காயட்டுங்க. எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா எறா போடும்போது சீக்கிரமாக தீஞ்சு கலர் மாறிடுங்க. அப்புறம் எறாவும் ரப்பர் மாதிரி ஆகிடும். எறா வந்து குக்கிங்க்கு வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்தாலுமே போதுங்க. எறா குட்டி எறான்றதுனால சீக்கிரமாகவே வந்துடும். இப்போ வந்து எறாவெலாம் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம் வாங்க. பாருங்கள், எறா சூப்பராக பொரிச்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியெல்லாம் பார்க்கலாம் வாங்க. என்னென்ன காய்கறி சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயங்க, பொடியாக நறுக்கின பூண்டு, கோஸ் 100 கிராம், கேரட் பீன்ஸ் 100 கிராம், குடமிளகா 1ங்க. இவ்வளோ தாங்க நம்ம சேர்க்க போகிற காய்கறி. முட்டை வந்து தனியாக 3 முட்டை எடுத்து நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு பொரிச்சு வச்சுருக்கோங்க. அந்த முட்டையும் சேர்த்துக்கலாம் வாங்க. இப்போ வந்து நல்லா அடி பாத்திரமான ஒரு உருளியை வச்சுக்கோங்க. இப்போ அதில் தேவையானாலும் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நறுக்கின பூண்டை சேர்த்துக்குங்க. பூண்டு போட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறட்டுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்குங்க. இது வந்து ஹை ஃப்ளேமில் செய்யுங்க. அப்போ தாங்க வெங்காயம் பூண்டுலாம் நமக்கு கிறிஸ்பியாக வரும். நல்லா மொறுன்னு இருக்கணுங்க. நீங்கள் ஸ்லோவாக வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி விடும். கண்ணாடி பதம் வந்துடுச்சுன்னா சாஃப்டாக ஆகிடுங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. ரைஸ்க்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணுங்க. அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. பாருங்கள், நல்லா கலர் மாதிரி வருதுங்க. இப்படி தாங்க வரணும். அந்த பூண்டோட ஃப்ளேவரும் ஆனியன் ஃப்ளேவரும் செமையாக இருக்குங்க வாசனை. இப்போ நல்லா கிளந்து விட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் வாங்க. பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்குங்க. கேரட் ஏன் நம்ம ஃபஸ்ட்டே சேர்க்குறோன்னா, நம்ம துருவின கேரட் இருந்தால் அப்புறமா கூட சேர்த்துக்கலாங்க. கட் பண்ண கேரட் வந்து கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே போட்டுட்டிங்கன்னா எண்ணெயில் வதங்கும் போது கொஞ்சம் சுருண்டி நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுங்க. இப்போ பீன்ஸ் சேர்த்துக்கலாம் வாங்க. நல்லா ரைஸ்க்கு வந்து காய்கறி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க ரைஸில் வந்து சீக்கிரமாக அந்த மசாலாலாம் ஊறி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ரைஸ்க்கு வந்து காய்கறி வந்து பெருசாக போடாதீங்க. இப்போ வந்து குடமிளகாவும் சேர்த்துக்கலாம் வாங்க. சேர்த்து நல்லா கிளந்து விட்டுடுங்க. இந்த காய்கறி எல்லாம் வதங்குற வரைக்குமே ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. பாருங்கள், சூப்பராக வந்து சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். இப்படி தாங்க இருக்கணும் ரைஸ்க்கு காயெலாம். அடியில் வந்து ஒட்டாத அளவுக்கு கிளறிக்கினே இருங்க. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடியில் வந்து ஒட்டிடுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கோஸை சேர்த்துக்கலாம் வாங்க. பாருங்கள், கோஸ் கூட எவ்வளோ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? கோஸ் இருக்கிறதே தெரியாதுங்க இந்த ரைஸில். நல்லா கிளந்து விடுங்க. ஏன்னா வந்து கோஸில் வந்து தண்ணி அதிகமாக வந்துடுங்க. அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு வந்து நீங்கள் கம்மியாகவே சேருங்க. ஏன்னா நம்ம இறாலையும் உப்பு போட்டு பொரிச்சிருக்கோம், முட்டையிலையும் உப்பு போட்டு பொரிச்சிருக்கோங்க. அதனால் இப்போ காய்கறிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி காய்கறி பொரியல் பண்ணும்போது நீங்கள் சால்ட் உப்பே சேர்த்துக்குங்க. அதாங்க கரெக்டாக இருக்கும். பாருங்கள், உப்பு சேர்த்து நல்லா கிளந்து விட்டாச்சு. இப்போ வந்து பொரிச்ச முட்டையை சேர்த்துக்கலாங்க. முட்டை வந்து இது மாதிரி உதிரியாக இருக்கணும். அதனால தாங்க முட்டையை தனியாக பொரிச்சு வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் காய்கறியை ஒதுக்கி விட்டு அதிலேயே கூட முட்டையை உடச்சி ஊற்றி மூடி போட்டு நீங்கள் கிளறி விட்டிங்கனாலும் அது மாதிரி வருங்க. இப்போ வந்து பொரிச்ச எறாவை சேர்த்துக்கலாம் வாங்க. பாதி எறா தாங்க சேர்த்துருக்கோம் இதில். இப்போ பாதி எறா வந்து நம்ம மேலே சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கிளந்து விட்டாச்சுங்க. நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து சேஸ்வான் மசாலா சேர்த்துக்கலாம் வாங்க. இது வந்து கலர் சூப்பராக இருக்குங்க. நமக்கு காரம் அதிகமாக இருக்காது. இது வந்து ரெட் சில்லி, வினிகர் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வீட்டிலே தாங்க செஞ்சாங்க, பசங்க செஞ்சாங்க. இந்த சேஸ்வான் மசாலா செம்ம வாசனையாக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. இப்போ போட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகணுங்க. மசாலாவில் ஒட்டி வரணும், ஒன்றோட ஒன்று ஒட்டி அந்த மசாலா ஊறணுங்க அதில். இப்போ நல்லா கிளந்து விட்டுட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து வடித்து வச்சுருக்க சாதத்தை போட்டுக்கலாங்க. எப்போவுமே வந்து ரைஸ்க்கு வந்து சாதம் வந்து வடித்து நல்லா ஆற வச்சுருங்க. சாதம் வந்து கொஞ்சம் வெறையாக வடிச்சிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம இதை மாதிரி கடாயில் போட்டு வந்து வறுக்கும்போது உங்களுக்கு சாதம் வந்து சாஃப்ட் ஆகிடுங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சமாக சேஸ்வான் மசாலா சேர்த்துக்குங்க. சோயா சாஸ் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. பொரிச்ச எறாவையும் சேர்த்துக்குங்க. இது மாதிரி நம்ம சேரும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க.
சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே சாதத்தில் நல்லா கலந்து வரணுங்க. அதனால் நீங்கள் நல்லா கலருங்க. சாதம் வந்து உடையாதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஆற வச்சுட்டோங்க. ரைஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சாதத்தை ஆற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு உதிரியாக பளபளன்னு கிடைக்கும். சாதமும் உடையாமல் கிடைக்குங்க. பாருங்கள் நல்லா கலர் மாறி வந்துக்கினே இருக்குது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நமக்கு சேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ். ரொம்ப சிம்பிளுங்க. இது நம்ம கடையிலலாம் போய் வாங்கினோன்னா ரேட்டு அதிகங்க. அந்தளவுக்கு திருப்தியாகவும் சாப்பிட முடியாது. நம்ம வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா நிறைய சாப்பிட்லாம், திருப்தியாகவும் சாப்பிட்லாங்க. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு மிளகுத்தூள் சேர்த்துங்க. சேர்த்து நல்லா கிளந்து விட்டுடுங்க. நம்ம சேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டு சுவைப்பம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கங்க. இதை மாதிரி ரெசிபி எதனா வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் ஷேர் பண்ணுறோம் உங்களுக்கு. தேங்க்யூ வியூவர்ஸ்.